வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, நெல்லி மரத்துக்கிட்ட வந்திருக்கேன். நெல்லி மரம் நெல்லிக்காய் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் எவ்வளோ கீழே கொட்டி கிடக்குன்னு. மரத்தில் இருக்கிற காயை விட கீழே கிடக்கிறது தான் நிறைய கிடக்குது. இதெல்லாம் சிட்டி சைட்லலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு தெரியும். அப்பயும் இது மாதிரி ஒரு நாட்டு நெல்லிக்காய் நமக்கு கிடைக்காதாங்க. ஹைப்ரிட் தான் கிடைக்கும் ஜாஸ்தியாக, விலையும் அதிகமாக இருக்கும். இங்கே எப்படின்னா, எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருந்ததுன்னா அதோட வேல்யூ தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இங்கே விலையும் போகலை ஊர் சைடில். அது மட்டும் இல்லாமல் இது தானாகவே காற்றுல அடிப்பட்டு கீழே கொட்டிடும். அதை அவ்வளோ விரும்பியும் சாப்பிட மாட்டாங்க. ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா டெய்லி சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். அது எப்பயுமே நமக்கு ஒரு பொருள் தூரமாக இருக்குன்னா தான் அதை கஷ்டப்பட்டு வாங்கி எல்லாம் பதப்படுத்தி வச்சுக்கணும்னு நினப்போம். நம்ம கையில் இருந்ததுன்னா அது ஒரு பெருசாக மதிக்க மாட்டோம். இது நெல்லிக்காய்க்குன்னு மட்டும் கிடையாது, பொதுவாகவே எல்லா பொருளும் அப்படி தான். இதுலேருந்து நான் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி நான் ஒரு டைம் வரும்போதும் இங்கே என்ன கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அது முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். நான் கொஞ்சம் இந்த இயற்கையான பொருளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக விரும்புவேன். ஆனால் ஊர் சைட்லெல்லாம் இப்படி கொட்டி கிடக்கு, என்ன விலையும் போல் ஒன்றும் போல், இது என்ன பண்ணுறது, அதான் கீழே கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும், இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ அருமை தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, விலை போணுச்சுன்னா விற்கலாம். இங்கே அது வீட்டுக்கு ஒரு 4-10 மரம் 5 மரம் இருக்கும். அதனால் அது பெருசாக யாரும் அது கண்டுக்கலை. எல்லோரையும் அப்படி சொல்ல முடியாது. சில பேர் அது பார்த்து எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. அதுவாக காய்ச்சி அதுவாக கொட்டிடும். ஓகே நண்பர்களே, அடுத்து ஏதாவது ஒரு செடி கொடி கிடைக்காமலா போயிடும். அப்போ பேசுகிறேன். பாய்.